அந்த மாதிரி வைகுண்ட பதவி கிடைக்கணும். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் கூட எடுத்துன்னு வந்து கொடுத்து சமைச்சு நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் பசியோடு இருக்காதீங்க, குழந்தைங்களுக்கு என்ன ஒருவாவது ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அந்த ஊரில் இருக்கவங்க தான் ஏதோ கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க, அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க எங்களுக்கு வந்து எல்லா உணவும் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஆனா அவங்களுக்கு உணவு இல்லை. ஆனா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, எல்லாம் காப்பாத்தினது ஊருக்காரங்க கடவுள். ஊருக்காரங்களுக்கு கடவுள் நன்றி சொல்லணும், ரொம்ப நன்றி. ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில்ல ஒரே ஒரு 50 பேர் இருக்கிற ஊர்ல 1000 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. நான் ஊருக்காரங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அவங்க பட்னியா இருக்கிறாங்க. தயவு சேர்ந்து எங்களுக்கு எது செய்கிறாங்களோ இனிமேல் அவங்களுக்காக ஏதாவது கொண்டு போய் சேர்த்தா ரொம்ப சந்தோஷப்படும். அந்த ஊர் மக்களுங்களுக்கு இதெல்லாம் செய்ய சொல்லுங்க. ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு அரிசி எது இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஆக்கி கொடுத்தாங்க. எவ்வளோ மனநிறைவாக இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ அவங்களும் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா போனாங்க. எல்லாருமே ஹெல்ப் பண்ணீங்க, நல்ல ஒரு இது கொடுத்தீங்கன்னு சொல்லி அவ்வளோ பேரும் சொல்லிட்டு போனாங்க. எல்லாருமே உதவி பண்ணிட்டாங்க. அவங்க நைட்டு பட்னியாக இருக்கிறோம், நாங்கள் வந்து நைட் ஆகிட்டு விடிய பிள்ளைகள் பட்னியாக ரொம்ப வேதனைப்பட்டுருந்தோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எங்கள்கிட்ட இப்போது கடை கேட்டாங்க, எந்த கடையுமே கிடையாது இப்போ அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிட்டோம். ஒரு பக்கம் போக முடியாதுன்னு. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டி கொடுக்க முடியுமான்னாங்க. கொஞ்சம் வெந்நி போட்டு தாங்க, கொஞ்சம் காப்பி போட்டாங்க. எங்கிட்ட இருந்த பாலை அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4 பேருக்கு போட்டு கொடுத்தோம். போட்டு கொடுத்துட்டு அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னாங்க. நாங்கள் தச்செல்லாம் வீட்டுக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் இது ஹோட்டல் கிடையாதுன்னு கேட்டாங்க. இல்லைங்க, இது வீட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. எங்களுக்கு பச்சை பிள்ளைகளுக்கு பட்னியாக இருக்க கொஞ்சம் எதாட்டி தாங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு. நமக்கு கூட இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்க ட்ரெயினில் வெளியூர்லேருந்து வந்திருக்கோங்கன்னு சொல்லி இருக்கிற மாவு எல்லா மாவு நாங்கள் தோசை மாவு வியாபாரம் பார்க்குறோம். இருக்கிற அவ்வளோ மாவும் எங்களால் முடிஞ்சது அவ்வளோ பேருக்கும் அவிச்சு வீட்டுக்குன்னு சாம்பார் வச்சுருந்தது அது அவங்களுக்கு இருக்கிறத கொடுத்துரும். இதுக்கு மேலே எங்கிட்ட வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வெறும் இட்லியை தரேன், நீங்கள் கடையிலனாலும் பொடி வாங்கி சாப்பிட்டுக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, வெறும் இட்லினாலும் தாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி செய்கிறீங்களே தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ மத்தியானம் ஏதாட்டி சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு, வாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு தரேன், இருக்கிறத நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நான் பணம் தரேன்னாங்க. எனக்கு பணமே எனக்கு வேண்டாம், இதில் நாங்கள் ஹெல்ப் பண்ணலைன்னா நாங்களாம் மனுஷரே இல்லை அப்படின்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச அளவு மத்தியானம் சாப்பாடும். அதே மாதிரி போலீஸ்காரங்க நிறைய பேர் லேடிஸ் போலீஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களும் இங்கே நாங்கள் சாப்பாடு கொடுக்கன்னு சொல்லி அவங்களும் வந்து கேட்டாங்க. அவங்களும் தரோம், எங்களுக்கு பணமே வேண்டாம், நீங்கள் எங்களால் முடிஞ்ச கொஞ்சம் அதை தரேன்னு சொல்லி நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அதுதான் எங்களுக்கு மனநிறைவாக இருக்கு. ஏன்னா இந்த பாதிப்பில் வந்து மக்கள் எவ்வளோதான் பணம் வச்சு ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ இவ்வளோ பேர் மாட்டி அவங்களுக்கு உதவி அது எனக்கு என்னன்னு தெரில. எனக்கு மனசு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கு செய்கிறதுக்கு. அப்போ இதில் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு நமக்கு இதில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குல்ல அப்படின்ட்டு நான் வேறு எந்த சோர்வுமே இல்லை எனக்கு. இன்னும் என்ன பொருள் இருந்தேன்னா இன்னும் செஞ்சு கொடுத்துருப்பேன். நான் வேறு பொருள் இல்லை, மாவும் இல்லை, எதுவும் செஞ்சு கொடுக்க வேறு பொருள் கடையும் இங்கே பக்கத்தில் இல்லை. இருந்த கடையிலையும் ஒரு 100 ரூபாய்க்கு புளியத்தர பாக்கெட்டு மட்டும் வாங்கி செஞ்சு இது பண்ணிட்டோம். அது காலியாகிட்டு கடையும் வேறு மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் கொஞ்சம் புளி எல்லாம் போட்டு கரைச்சி திருப்பி எங்களால் முடிஞ்ச கொஞ்சம் செஞ்சு போலீஸ்காரங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கும் கொடுத்துட்டோம். எல்லோரும் திருப்தியாக இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் எல்லோரும் சேர்ந்து சாப்பாடு செஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு இதாக கொடுத்து இது பண்ணிட்டோம். அப்புறம் இன்றைக்கி எல்லாம் அவங்களே மழை எல்லாம் விழிச்சிட்டு அப்புறம் அவங்களே எல்லாம் சாப்பாடு ஒவ்வொருத்தங்க நிறைய பேர் பான்ஸ் பண்ணிட்டாங்க, நிறைய வெளியேருந்து வந்துட்டாங்க. அவங்க ஸ்டேஷனில் வந்து அந்த ட்ரெயின் இதுக்கப்புறம் போக முடியாதுங்கிறதுனால இங்கேயே எல்லாம் ஸ்டாப் பண்ணி இருந்தவங்க எல்லோரும் இங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க. ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷனில் எல்லோரும் ஸ்டே பண்ணுற கண்டிஷன் ஆகிட்டு. ஆனால் அவங்களுக்கு தேவையான எந்த ஃபுட்டு, சின்ன பசங்களுக்கு பால், இந்த மாதிரி சுடுதண்ணி இது இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மழை ஒவ்வொரு டைமும் அதிகமாகிக்கிட்டே இருந்ததுனால டவுனுக்குள்ளே இருந்த எல்லா கடையும் மேக்ஸிமம் சாத்திட்டாங்க. திரும்ப அவங்க மறுநாள் காலையில் என்ன பண்ண, பிள்ளைங்களுக்கு பால் ஏதாவது வேணும் அப்படின்ட்டு இங்கே வந்து விசாரிக்கும் போது தான் இவங்களா சரி நாங்கள் ஏற்கனவே பால் கடை வச்சுருந்ததுனால இருந்ததை வச்சு அவங்களுக்கு முடிஞ்சதை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படியாவது காலைல டிஃபன் எதாவது வேணும், பசங்களுக்கு இட்லி எதுவும் வேணும் அப்படின்னு சொன்னதுனால இட்லி மாவு பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஆல்ரெடி எங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்ததுனால இதையெல்லாம் வந்திருக்கவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, வேறு வழி இல்லை, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் மைண்டு அதெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து வாங்கி அவங்க சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக போனாங்க, மன நீரோடு போனாங்க. ஏன்னா வேறு வழியே கிடையாது, வேறு எங்கேயும் போக முடியாது.
அடுத்து 2 மணி நேரத்தில் அந்த ஸ்டேஷனை விட்டே வெளியே வர முடியாத அளவுக்கு ரோடு பிளாக் ஆகி போய் சுற்றி ஸ்டேஷனுக்கு யாருமே போக முடியாது, எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, அவங்களும் வெளியே வர முடியாது. அந்த கண்டிஷன் ஆகிட்டு ஹெலிகாப்டரில் வந்து தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் உருவாயிட்டு திரும்ப அது வரைக்கும் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க ஹெலிகாப்டர்லேருந்து ப்ரெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அங்கே போக முடியல, வெளியே வர முடியல, எங்களை இதை தாண்டி வெளியே போக முடியாது. இதோட பிளாக் ஆகிடுச்சு. இங்கே உள்ளே இருந்த எல்லா ஃபேமிலி எல்லாருமே இங்கே வெளியே வந்து இங்கே இருக்கிற மாடியில் இங்கே இருந்து நாங்கள் மொத்தமாக சேர்ந்து நாங்களே எல்லாம் மொத்தமாக சமைச்சு எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா. ஆமாம், பணம் தந்தாங்க, பணம்னாங்க. பணமே வேண்டாம், இது உதவி செஞ்சுட்டு பணம் வாங்கினா அது பெரிய பாவம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கையை எடுத்து கும்பிட்டுட்டு போனாங்க. இல்லை, அந்த மாதிரி ஃப்ரீயாக பேசுகிற அளவுக்கெல்லாம் சுச்சுவேஷனே இல்லை. மழை வந்து கண்டினியூ ஊற்றிக்கிட்டே இருக்கு. பவர் கட்டு ஃபுல்லாக பவர் கட்டு, எங்களுக்கும் பவர் கட் ஆகிட்டு திரும்ப அந்த மாதிரி பேசுகிற டைம் இல்லை. சந்தோஷமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு சந்தோஷமா போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இது ஒரு சந்தர்ப்பம், நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருக்கு. அவங்க கடைசியாக என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடி மக்கள், இந்த வண்டிப்பேட்டையில் உள்ள மக்கள், அந்த புதுக்குடி மக்கள் தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி இருந்திருப்போம்னாமே எங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது அப்படின்னாங்க. நிறைய வயசானவங்களுக்குலாம் மெடிக்கல் சப்போர்ட் எதுவுமே இல்லை. எங்கள் ஊர் பசங்க எல்லோரும் ஒன்றுக்குள்ளே சேர்ந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சது, பக்கத்து வீடு அவங்க எல்லோரும் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச அரிசி மாவு எல்லாத்தையும் ஒன்றா சப்போர்ட், பக்கத்தில் இருக்க எல்லோரும் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இது பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடைசியில் நாங்கள் வந்து ஸ்ரீவைகுண்டத்து இருக்கிற புதுக்குடியை வந்து அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லாத அப்படின்னு ஒரு அளவுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒன்றுன்னா நாங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க நேற்று. அது கண்டிப்பாக இப்படி சொன்னாங்க, எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுவோம், எங்கே இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க சாப்பிட்லான்னா பரவாயில்ல, எங்களுடைய பசியை அவங்க தீர்த்துருக்காங்க, நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமான்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு போனாங்க. எவ்வளோ மனநிறைவாக இருந்துச்சு உங்களுக்கு? அவங்களும் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. எல்லாருமே ஹெல்ப் பண்ணி நல்லா ஒரு இது கொடுத்தீங்கன்னு சொல்லி அவ்வளோ பேரும் சொல்லிட்டு போனாங்க. எல்லாருமே உதவி பண்ணிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.